இயல் 3ல வந்துட்டு எந்திர உலகம் தான் பார்க்க போகிறோம். இந்த யூனிட் முடிச்சிட்டோம்னா நம்ம வந்துட்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டோட முதல் பருவம் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அண்ட் திருக்குறள் மட்டும் இருக்குது. திருக்குறளை வந்துட்டு நம்ம தனியாக 6த்து ஃபுல்லாக முடிஞ்சோடனே 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு திருக்குறள் போவோம். இல்லை கடைசியாக கூட நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6th to 10th வரைக்கும் முடிச்சப்பறம் நம்ம திருக்குறள் ஒரு தனி டாபிக் எடுத்து இது பண்ணலாம். இல்லைனா இடையில ஒவ்வொரு அதிகாரமாக வந்துட்டு பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு எந்திர உலகமில் அறிவியல் ஆத்திச்சூடி. இந்த யூனிட்டில் வந்துட்டு அவ்வளோவா நமக்கு சிலபஸில் கவர் ஆகாத லெசன்ஸ் தான் இருக்கும். அண்ட் சொல்லும் பொருளும் நம்ம படிச்சுக்கலாம். ஆத்தர் வந்துட்டு நமக்கு சிலபஸில் இருந்தாருன்னா அவர் நம்ம படிச்சுக்கலாம். மித்தபடி இந்த யூனிட்டில் அவ்வளோவா எதுவும் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவும் அவ்வளோவா இருக்காது. இதை நம்ம சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இயல் 3ல் அறிவியல் ஆத்திச்சூடி. ஸோ அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னா என்னென்னா, இது வந்துட்டு அகர வரிசையில் ஔவையார் எழுதியிருப்பாங்களே, நுழைய முன்னில் கொடுத்துருக்குது நான் சொல்கிறேன். ஔவையார் வந்துட்டு ஆத்திச்சூடி எழுதியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி புதிய ஆத்திச்சூடியாக நெல்லை சுமுத்து அவர்கள் வந்துட்டு எழுதியிருக்காரு. இந்த ஆத்திச்சூடி அறிவியல் ஆத்திச்சூடி, அதுவும் அகர வரிசையில் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்காங்க. பாரதியார் வந்துட்டு புதிய ஆத்திச்சூடி எழுதியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரியே நெல்லை சுமுத்து வந்துட்டு அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஔவையார் எழுதினது ஆத்திச்சூடி, நெல்லை சுமுத்து எழுதினது அறிவியல் ஆத்திச்சூடி, புதிய ஆத்திச்சூடி எழுதியவர் வந்துட்டு பாரதியார். அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் பார்க்கலாம். அந்த ஆத்தர் நமக்கு சிலபஸில் இல்லாதனால நம்ம அதை படிக்க வேணாம். ஸோ சொல்லும் பொருளும் இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு ஔடதம் மருந்து. ஸோ இந்த இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. அந்த ஔடதம் மட்டும் கொஞ்சம் நியூவாக இருக்கும். ஸோ ஔடதம்னா மருந்து. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நூல்வெளி. நூல்வெளியிலையுமே அவ்வளோவா எதுவும் சொல்லலை. இந்த கோட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. தம்மை ஒருமித்து அப்படின்ற ஸ்டார்ட் ஆகி அந்த கோட் ஸ்டார்ட் ஆகல. தம்மை ஒருமித்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேன்தகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சுமுத்து. நெல்லை சுமுத்தை இவ்வாறு பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நான் அதுக்கப்புறம் அவங்க எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணாங்க, அந்த கட்டுரை எழுதியிருக்காங்க, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கிறேன் நல்லது. இந்த கோட்ஸ் மட்டும் ரொம்ப முக்கியம். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு மதிப்பீடு பார்க்கலாம். மதிப்பீடு. உடலுக்கு டேஸ் தேவை, உடல் நோய்க்கு டேஸ் தேவை, ஔடதம் இனிப்பு உணவு உடை. ஸோ உடல் நோய்க்கு மருந்து தேவை, ஔடதம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஔடதம்னா மருந்து. ஸோ உடல் நோய்க்கு மருந்து தேவை. நண்பர்களுடன் டேஸ் விளையாடு, நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. ஒருமித்துனா ஒன்றுபட்டு, இங்கே இருக்குல்ல. ஸோ ஒருமித்து ஒன்றுபட்டு. கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டலரி. ஆப்ஷன் பி, கண்டு கூட்டலரி கண்டறி. அண்ட் அதுக்கப்புறம் 4th ஒன், ஓய்வற என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஓய்வு கூட்டலற. ஏன் கூட்டல் என்று என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது ஏன் என்று. ஔடதம் ப்ளஸ் ஆம் என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது ஔடதம் மாம். மாம் தான் வரும். ஸோ இம்மு கூட்டலாம் மா. ஸோ இம்மு கூட்டலாம் மா தான் நமக்கு ஆன்சராக வரும். ஸோ ஔடதம் மாம். ஆனால் அதுக்கப்புறம் எதிர் சொல் தான் கேட்டிருக்காங்க. அணுகு அப்படின்னா விலகு. நான் இப்போ எதிர் சொல் தான் மேட்ச் பண்ணுறேன். பொறுத்துக இதில் வந்துட்டு சொல்லும் பொருளும் கேட்கல, பொருள் தருக கேட்கல, எதிர் சொல்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எதிர் சொல்ல இது பண்ணிடலாம். அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை சொல்கிறேன். உடல் நோய்க்கு ஔடதம் மருந்து தேவை, நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு, கண்டு கூட்டலறி பிரித்தெழுத கிடைப்பது கண்டறி, ஓய்வற சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது ஓய்வு கூட்டலற, ஏன் கூட்டல் என்று சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது ஏன் என்று, ஔடதம் மாம் சேர்த்தெழுத கிடைப்பது ஔடதம் மாம். அணுகுனா விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தது போகலாம். ஸோ இந்த லெசன் வந்துட்டு அறிவியலால் ஆள்வோம். இந்த லெசனுமே நமக்கு ஆத்தருமே கொடுக்கல. ஸோ இந்த லெசனுமே அவ்வளோவா நமக்கு சிலபஸ்லேயே கவர் ஆகாதனால ரீட் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ தான் நம்ம 6th இதே 3rd இதே வரும். அடுத்து நிறைய இருக்குது. ஸோ அடுத்தடுத்து பார்க்கலாம். பாடல் பொருள் உங்களுக்கு படிச்சுட்டு நம்ம பார்க்கும்போது பாடல் ரீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு தடவை பாடல் பொருள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பாடலை ரீட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த கீழே கொடுத்துருக்காங்களா, வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம். ஸோ இந்த இது வந்துட்டு பாரதியார் பாடினது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்தும் கொஷினில் நமக்கு கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மதிப்பீடு பார்க்கலாம். மனிதன் எப்போதும் உண்மையே டேஸ். மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான், உரைகின்றான். ஸோ இது வராது. ஆப்ஷன் ஏ, மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கிறான். தெரியும்னு நினைக்கிறேன். மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கிறான். ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆழம் ப்ளஸ் கடல்.
ஆப்ஷன் இ ஆழம் ப்ளஸ் கடல். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி. நீலம் ப்ளஸ் வான் என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது நீலவான். இல்லாது ப்ளஸ் இயங்கும் என்பது சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இல்லாதியங்கும். ஆப்ஷன் இ இல்லாதியங்கும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், மனிதன் எப்போதும் உண்மையை உரைக்கிறான். ஆழ்கடல் பிரித்தெழுத கிடைப்பது ஆழம் ப்ளஸ் கடல். விண்வெளி பிரித்தெழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி. நீலம் ப்ளஸ் வான் சேர்த்தெழுத கிடைப்பது நீலவான். இந்த ஆப்ஷன் இ. இல்லாது இருக்கும் சேர்த்தெழுத கிடைப்பது இல்லாத கூட்டல் இருக்கும். இத்து கூட்டல் தி. ஏன் ஈனா இத்து கூட்டல் இ. அந்த லாஸ்ட் இதுவும் இருக்குது, இதுக்கும் இருக்கா சுத்தி. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது பார்க்கலாம். ஸோ கணினி நண்பன் இதில் வந்துட்டு நான் இம்பார்ட்டண்ட்டானது மட்டும் சொல்கிறேன், அடுத்து எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுவும் அடுத்து இருக்கிற லெசனும் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நுழையும் முன் வந்துட்டு பார்த்துலாம். நுழையும் முன்லேயே அவ்வளோவா எதுவும் கொடுக்கல, எல்லாமே எந்திரமாயிடுச்சு. வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவம் என்ற எல்லா இடத்துலையுமே இப்போ வந்துட்டு எந்திரம் தான் வந்துருச்சு. கணக்கு போட இயந்திரம், கற்றுத்தர இயந்திரம், வேலை செய்ய இயந்திரம், விளையாட இயந்திரம், அப்படின்னு எங்கே பார்த்தாலும் இயந்திரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இயந்திர உலகத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, பட் நான் இம்பார்ட்டன்டானது மட்டும் சொல்கிறேன், மற்றதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு அம்மா பையன் கணியன் அப்புறம் அவங்க அம்மா, அவங்க 2 பேர் தான் பேசிக்கிற மாதிரி. அப்போ வந்துட்டு இயந்திர மனிதன் வந்துட்டு உள்ளே வர மாதிரி. ஸோ கணியனோட அம்மா சொல்கிறாங்க, யார் அது அப்படின்னு கேட்கும்போது இதுதான் இயந்திர மனிதன். இதை கூட கேட்கலாம், இயந்திர மனிதன்னா ரோபோட். கலை சொற்களில் கேட்கலாம் ரோபோட், இயந்திர மனிதன்னா ரோபோட். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்தடுத்து அவங்க 2 பேர் கான்வர்சேஷன், ரோபோவோட கான்வர்சேஷன், கணியனோட கான்வர்சேஷன் தான் இருக்கும். ஆனால் அடுத்து இங்கே வந்துருங்க, இந்த இதை பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இது இம்பார்ட்டன்ட், எக்ஸாம் டாப்பிக்கில் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் உருவாவதற்கு முன்பே என்னை பற்றி கற்பனை மனிதர்களுடன் இருந்தது. காரல் கெபாக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். இவர் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். அதில் ரோபோட் என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தினார். ரோபோ என்னும் சொல்லுக்கு அடிமை என்று பொருள். இதில் தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதாக அந்த நாடகத்தில் காட்சிகளை அமைந்திருந்தார். இவ்வாறு ரோபோ என்னும் சொல் வழக்கத்திற்கு வந்தது. ஸோ இந்த இதில் ஃபஸ்ட்டு யார் யூஸ் பண்ணாங்கன்னா காரல் கெபாக் அப்படின்றவங்க தான். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? செக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர் வந்துட்டு இந்த ரோபோட் அப்படின்ற சொல்லை வந்துட்டு அவரோட நாடகத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்ற பொருள். எதுக்காக இந்த நாடகத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, தொழிற்சாலைகளில் வந்துட்டு அந்த ரோபோட் வேலை செய்கிற மாதிரி இருக்கும், அந்த காட்சிகள் அமைந்திருக்கிறனால அவர் ரோபோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது இப்போ காலப்போக்கில் இப்போ வழக்கத்திற்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காரல் கெபாக் யார் யூஸ் பண்ணது? காரல் கெபாக். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? செக் நாட்டை சேர்ந்தவர். எப்போ அந்த நாடகத்தை இது பண்ணியிருக்காங்கன்னா 1920லேயும் அவர் அந்த ரோபோ அப்படின்ற சொல்ல பயன்படுத்தியிருக்காரு. நாடகத்தோட பேர் இதெல்லாம் கொடுக்கல. ஸோ இதிலிருந்து இந்த ஃபுல்லுமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த ஃபுல்லுமே ரீட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அதுக்கப்புறம் அப்படி கீழே வந்தீங்கன்னா அப்புறம் இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க, மனிதர்கள் தம் வேலையை எளிதாக செய்ய முதலில் இயந்திரங்களை கண்டுபிடித்தனர். அவற்றை இயக்குவதற்கு மனிதன் ஆற்றல் தேவைப்பட்டது. இக்குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்ததையே தானியங்கிகள். ஸோ தானாகவே இயங்குறதுக்கு தான் அந்த பேர் தான் தானியங்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தானியங்கிகள் என்றால் என்ன தெரியுமா? நுட்பமான கடினமான ஒரு மாதிரியான வேலைகள். ஸோ மனிதனை விட எளிதாக செய்கிற ஒரு வேலையை இது செய்யும் அப்படின்றாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நுண்ணறிவு கருவிகள் இதை பற்றிலாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு தெரிந்து கொள்வோம். இதில் பாருங்கள், மனித முயற்சிக்கு மாற்றாக இயங்கும் எந்திரம் தான் தானியங்கின்றாங்க. இவை தோற்றத்தில் மனிதனை போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போலவே செயல்படும் செயல்களை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்கன்னா பிரிட்டானிக்கா. நம்ம க்ரோம்லலாம் பார்ப்போம்ல, ஸோ ஏதாச்சும் ஆர்டிக்கல் பார்க்கணும்னா பிரிட்டானிக்கா அப்படின்னு இருக்குல்ல, ஸோ பிரிட்டானிக்கா நிறுவனம் தான் சொல்கிறாங்க. இந்த விளக்கத்தை தராங்க. இதை கேட்கவும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. மனிதனை போல் இல்லாவிட்டாலும் மனிதனை போலவே இயங்கும், மனிதனை விட செயல்திறன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஸோ இது தொழிற்சாலைகளில் பயன்படுத்துவாங்க. அண்ட் உற்பத்தி செய்தல், பழுது நீக்குதல், இந்த மாதிரி இதிலெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு இதை பற்றி இதாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் உரையாடுற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே இந்த இடத்துல ஸோ அடுத்து இந்த லைன் பாருங்கள், இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அந்த இது மாதிரியே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ செயற்கை நுண்ணறிவின் வலிமையை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா? ஒரு நிகழ்வை கூறுகிறேன் கேள். 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்புரோவ் என்பவர் கலந்து கொண்டார். IBM நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீன்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் அவருடன் போட்டியிட்டது. போட்டியின் முடிவில் என்ன தெரியுமா? ஆம், நீ நினைத்தது சரிதான். போட்டியில் டீப் ப்ளூவே வெற்றி பெற்றது. ஸோ அவ்வளோ பெரிய செஸ் பிளேயரை விட இந்த டீப் ப்ளூ அப்படின்ற ஒரு ரோபோட் தான் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ நடந்தது? 1997 மே மாதம், டேட் கொடுக்கல. ஸோ அவரையே தோற்கடிச்சிச்சு டீப் ப்ளூ. அது எந்த நிறுவனம் கண்டுபிடிச்சிச்சுன்னா IBM.
ஸோ IBM நிறுவனம் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் எஸ் இந்த தெரிந்து கொள்வோம்ல பாருங்கள், இங்கே இந்த இதை கொடுத்துருப்பாங்க, இந்த 2 இந்த பேரா. ஸோ முதலாக வந்துட்டு ஒரு ரோபோக்கு குடியுரிமை கொடுத்த நாடுனா அது வந்துட்டு சவுதி அரேபியா தான். ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க, குடியுரிமை கொடுத்த நாடு சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியது. அந்த ரோபோவின் பேர் சோஃபியா. ஸோ ரோபோவோட பேர் என்னன்னு கேட்பாங்க, சோஃபியா. எந்த நாடுன்னு கேட்டால் சவுதி அரேபியா. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க. இது சொன்னதை தவிர வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. அந்த கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது பாருங்கள். தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. அண்ட் அதுக்கப்புறம் நின்றிருந்த என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. அடுத்து அவ்வுருவம் என்னை சொல்லும் பிரித்தெழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம். அவ்வுருவம் இந்த இதெல்லாம் வராது, ஆ கூட்டல் உருவம் தான் இந்த ஆன்சர். அண்ட் அதுக்கப்புறம் மருத்துவம் ப்ளஸ் துறை என்னும் சொல்லி சேர்த்தெழுத கிடைப்பது மருத்துவத்துறை, ஆப்ஷன் இ. ஆனால் அதுக்கப்புறம் 6வது செயலிலக்க ஒரு நிமிஷம், எஸ் 6th ஒன் செயல் கூட்டல் இலக்க என்னும் சொல்லை சேர்த்தல் கிடைக்கும் சொல் செயல் இலக்க. ஸோ ஆப்ஷன் ஏ. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். நீக்குதல்னா சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. எளிது அரிது. ஆனால் அதுக்கப்புறம் கோடிட்டு எடுத்து நிரப்புக. மனிதன் தன் வேலையை எளிதாக கண்டுபிடித்தவை எந்திரங்கள். ஸோ ரோபோட். செகண்ட் ஒன் தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்ன? செயற்கை நுண்ணறிவு. ஸோ செயற்கை நுண்ணறிவு. ஸோ இங்கே நான் எழுதுறது தெரியல, செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீன் திறன் கணினியின் பேர் என்ன? டீப் ப்ளூ. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டீப் ப்ளூ. ஸோ டீப் ப்ளூ. அதுக்கப்புறம் சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் ஒரு தடவை பார்த்துடலாம். நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. நின்றிருந்த பிரித்தெழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம். மருத்துவத்துறை மருத்துவ கூட்டல் துறை மருத்துவத்துறை. செயல் ப்ளஸ் செயலிழந்த, ஆப்ஷன் இ செயலிழந்த. நீக்குதல் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது எதிர்ச்சொல் அரிது. மனிதன் தன் வேலையை எளிமையாக்க ரோபோட். அதுக்கப்புறம் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்குறாங்க. செயற்கை நுண்ணறிவு தான் டிஃப்ரெண்ட். உலக சதுரங்க வீரரை தோக்கடித்தது டீப் ப்ளூ. அண்ட் முதலாக சோஃபியா அதுக்கு குடியுரிமை கொடுத்தது சவுதி அரேபியா. ஸோ அடுத்த லெசன் பார்க்கலாம். வந்துட்டு ஒளி பிறந்தது. ஸோ இதில் வந்துட்டு அப்துல் கலாம் அவர்களோட வந்துட்டு நேர்காணல் மாதிரி நடத்தியிருப்பாங்க. அப்போ இது என்ன ஸ்டோரினா, மாணவர்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு கண்காட்சிக்கு, தொழில்நுட்ப கண்காட்சிக்கு போயிருப்பாங்க. ஸோ அங்கே வந்துட்டு அப்துல் கலாம் சார் அவங்க வந்துட்டு வீடியோ கால் மூலியமாக வந்திருப்பாங்க. ஸோ அரங்கத்தில் வருவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வந்திருப்பாங்க. மாணவர்கள் கேட்குற கொஷினுக்கு வந்துட்டு அவர் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் வந்துட்டு சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே இதுதான். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் ஆனது மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த திருக்குறள் பார்த்து வச்சுக்கோங்க, இது கேட்க சான்சஸ் இருக்கும். அப்துல் கலாம் சாருக்கு பிடித்த திருக்குறள் வந்துட்டு இந்த திருக்குறள் தான், அறிவாற்றம் காக்கும் கருவி. ஸோ இந்த ஸ்டார்ட் ஆகிற இந்த திருக்குறள் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். ஸோ லிலியன் வாட்சன் இவர் எழுதிய இந்த நூல் வந்துட்டு இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பொதுவாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்தால் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் கொடுப்பாங்க. போலியோ டிசீஸால் வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் நிலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு போலியோ நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்கள் வந்துட்டு பொருத்தி இருந்தாங்க. இப்போ வந்துட்டு கார்பன் நிலைகளை பயன்படுத்தி 300 கிராம் வந்து இடையில அளவிலான செயற்கை கால்களை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. ஸோ கால் இல்லாதவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு 3 கிலோ இடையுள்ள காலை தான் வந்துட்டு அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது கார்பன் நிலையை கொண்டு, இதுவும் கேட்க சான்சஸ் இருக்குது, எதை கொண்டு அப்படின்னு கேட்கலாம். கார்பன் நிலையை கொண்டு இந்த 300 கிராம் இடையுள்ள செயற்கை கால்களை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, ரீட் பண்ணுறதுக்கு இதாக தான் இருக்கும். அண்டு அதுக்கப்புறம் அப்படி கீழே வந்தீங்கன்னா பாதுகாப்பு துறையில் பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். ஸோ எதில் வெற்றி பெற்றிருக்கோம்னா அக்னி பிருத்திவி, இந்த 2 ஏவுகணை கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற பேராகிராஃபில் ஒன்று சொல்லியிருப்பாங்க. கடலுக்கு அடியில் ஏராளமான தாவரங்கள் உயிரினங்கள் இருக்கின்றன. அவற்றில் புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சி நடைபெற்று வருகின்றன. அவற்றை வெற்றி பெறும்போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டுமல்லாமல் இனிவரும் புதிய நோய்களுக்கு கூட தடுப்பு மருந்தை கண்டறியலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எதன் அடியில் வந்துட்டு நிறைய
நிறைய மூலக்கூறுகள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எதுக்கும் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஷின் கூற்று காரணத்தில் கூட கொடுத்து கேட்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு சிறப்பு பெற்றிருக்கும் 3 சிறப்புகளை பெற்றிருக்கும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 3 இதை சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்தது போலயே வலுவான கல்வி முறை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். அடுத்து செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும். ஸோ 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இதெல்லாம் இருக்க சான்சஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இது கூற்று காரணத்துலையும் இதை கேட்க சான்சஸ் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த லைன் பாருங்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்திய நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவுறுதிகளில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்புவோம். எனவே நிலவுக்கு செல்ல தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 525 ஆளில்லா செயற்கைக்கோளை இது வரைக்கும் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய இம்பார்ட்டண்ட்டானதில் இல்லை, அவங்களுக்கு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்து கீழே பாருங்கள். ஸோ குழந்தைகளுக்கு வெற்றியடைய வழி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 2 வழிகள் உள்ளன. அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சை கவனிங்கள். அடுத்து செகண்ட் ஒன் வந்துட்டு வியர்வை. ஸோ அவ்வளோதான். அண்ட் இதில் மதிப்பீடு இது எதுவும் இல்லை. ஸோ பொருள் தருக எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இலக்கணத்தில் வந்துட்டு இயல் 3 இலக்கணத்தில் வந்துட்டு முதல் மொழி, இறுதி மொழிகள். மொழி எங்கெங்கெல்லாம் முதல்ல யூஸ் பண்ணோம், எந்தெந்த மொழிகள் எந்தெந்த லெட்டரெல்லாம் இறுதியில் யூஸ் பண்ணோம், முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள் அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம் தமிழ் மொழியில் சொற்களை நாம் எளிதாக ஒழிக்கும் வகையில் உருவானவை. வேற்று மொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வது மொழியை நன்கு பேச முடியும். ஸோ ஒரு சொல்ல வந்துட்டு முதல்ல எந்த எழுத்து வருது, இறுதியில் எந்த எழுத்து வருது, இடையில் எந்த எழுத்து வருது அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கீழே அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நன்றி, இந்த நான் போட்டு அடுத்து 3 சொல்லி நான் போட்டு அடுத்த 2 சொல்லி நான் போட்டு. ஸோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த நன்றி இந்த முதல் எழுத்து தான் வந்துட்டு சரியானது. ஸோ அந்த இதை நம்ம தெரிஞ்சு நடந்துக்கணும். இந்த மாதிரி நிறைய லெட்ரு சொல்லியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்கள் எங்கெங்கே பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வது மிக எளிமையானது. ஸோ அடுத்து வந்துட்டு தமிழ் எழுத்துக்களில் வகை தொகை இதெல்லாம் பற்றி அறிஞ்சிருப்போல. ஸோ அதை யூஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல வரும் எழுத்துக்கள்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து கீழே வந்துட்டு இது கிளியராக சொல்லியிருப்பாங்க. முதல் சொல் எந்தெந்த எழுத்துலலாம் வரும் அப்படின்றத பார்க்கலாம். மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருள் உண்டு. மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. சொல்லும் பொருளை கேட்கலாம். மொழி என்பதற்கு சொல் என்ற பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் என்பர். ஸோ மொழி என்னும் சொல்லிற்கு சொல் என்ற பொருளும் உண்டு. அண்ட் அதுக்கப்புறம் உயிரெழுத்துக்கள் எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் முன்னாடி முதல் எழுத்துக்களாக வரும்னா, உயிரெழுத்துக்களில் வர 12மே வந்துட்டு முதல் எழுத்துக்களாக தான் வரும். சொல்லோட முதல்ல எந்த எழுத்து வரும்னா உயிரெழுத்தில் இருக்கிற 12 எழுத்துமே வந்துட்டு சொல்லோட முதல்ல வரும். அண்ட் அதுக்கப்புறம் அடுத்து கசட தபர. ஸோ ஜூம் பண்ணி காமிக்கிறேன். புக் வச்சுருந்தா பாருங்கள். உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும். அடுத்து கசட தபர கசத்தா காசா த ந ப ம ஆகியவை வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஸோ காங்கா காக்கா கி குக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சாசா சிசி சூசு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த வரிசையில் இருக்கிற எல்லா எழுத்துமே வந்துட்டு உயிர்மை எழுத்துமே வந்துட்டு சொல்லோட முதல்ல வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. காசா த ந ப ம. ஸோ இந்த எழுத்துக்கள்லாம் இந்த வரிசையில் இருக்கிற எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும் அப்படின்றாங்க. அண்ட் அடுத்த பாயிண்ட் வந்துட்டு ஞா ஞா யா வா. இந்த உயிர்மை எழுத்துக்கள் வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லோட முதல்ல வரும். அது என்னென்ன எழுத்துன்னு கீழே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துடலாம். இந்த ஞா வரிசையில் வந்துட்டு ஞா இன்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல்ல வரும். ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஞனம். இப்போ இந்த காலத்தில் வந்துட்டு அங்கனம் இங்கனம் எங்கனம். ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த எழுத்துல இந்த வரிசையில் இந்த ஞா வரிசையில் இந்த இது மட்டும்தான் வரும். அடுத்து இந்த வரிசையில் வந்துட்டு ஞா ஞ நே நோ. ஸோ இந்த மாதிரி எழுத்துக்கள் ஆகிய 4 எழுத்துக்கள் சொல்லில் முதலில் வரும். ஸோ இந்த வரிசையில் இந்த 4 எழுத்து தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யா வரிசையில் யா யா யூ யூ யோ யவ் ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஸோ இந்த இதில் 6 எழுத்துக்கள் வரும். யா வரிசையில் 6 எழுத்துக்கள் யா யா யூ யூ யோ யவ். யோவும் எவ்வும் லாஸ்ட்டில் இந்த இதெல்லாம் சேர்த்தா 6 எழுத்துக்களும் இந்த முதல்ல வரும். சொல்லோட முதல்ல இவ்வளோ தான் வரும். அடுத்து வா வரிசையில் வா வா வி வி வே வே வை வவ். ஸோ ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஸோ இதில் 8 எழுத்துக்கள் சரியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கேட்கக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ ஈஸி தான். ஞான்றதுல ஞா மட்டும்தான் வரும். ஞா அப்படின்றதுல ஞா மட்டும்தான் வரும். நா அப்படின்றதுல ஞாய். அதுக்கப்புறம் ஞா நோ நோ நே நோ. ஸோ இந்த மாதிரி ஆகிய 4 எழுத்துக்கள் வரும்.
அதுக்கப்புறம் யா வா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. இதை ஈஸியாக ஃபஸ்ட்டோட முதல் எழுத்துக்கள் தெரிஞ்சுட்டா அடுத்து இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு ரீட் பண்ணும்போது ஈஸியாக தான் வரும். இப்போ எடுத்துக்காட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. காவரிசை எழுத்துக்கள் கடல், காகை, கிழக்கு. ஸோ இதில் வந்து எல்லாமே வருது. காக்காலேருந்து காவரிசையில் ஸ்டார்ட் ஆகினா எல்லா எழுத்துக்களும் வருது. கவ் வரைக்கும், காலேருந்து ஸ்டார்ட் ஆகி கவ் வரைக்கும் இருக்கிற எழுத்துக்கள்லாம் வரும், சொல்லோட முதல்ல வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சொன்னோம்ல ஃபஸ்ட்டு இதில் சொன்னோம்ல காவரிசை எழுத்துக்கள்லாம் வந்திருக்கும். கா சா இந்த வரிசையில் இருக்கிற எல்லா எழுத்துக்களுமே சொல்லோட முதல்ல வரும்னுல, அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்ப்போம். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். ஸோ முதல்ல வர எழுத்துக்கள்லாம் இதெல்லாம் பார்த்தோம். உயிரெழுத்துக்கள் கா சா தா நா பா மா இந்த எழுத்துக்கள், அப்புறம் ஞா ஞா யா வா இந்த எழுத்துக்கள்லாம் சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்துக்கள். இப்போ மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் என்னென்னு தெரிஞ்சுப்போம். இந்த எழுத்துக்கள்லாம் வராது அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஸோ அது 4 தான் கொடுத்துருக்காங்க. மெய் எழுத்துக்கள் 18 மொழியின் முதலில் சொல்லின் முதலில் வராது. ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தானே. புள்ளி வச்ச எழுத்து நம்ம ஸ்டார்டிங் லெட்டராக எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டோம், இது தெரிஞ்சது தான். அடுத்து வந்துட்டு ட ந ர ல ல ல ர ந ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஓரெழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. ஸோ இதுவும் நமக்கு பார்க்கும்போதே தெரியும். டா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள், டமாரம், ரம்பம், லண்டன், ஃப்ரான்ஸ், டென்மார்க். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பிறமொழி சொற்கள். அதனால் வந்துட்டு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இவற்றை தமிழில் ஒளிபெயர்த்து எழுதுகிறோம். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால நமக்கு இதெல்லாம் வராது. இதெல்லாம் தமிழ் எழுத்துக்கள் கிடையாது. ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் இதில் வராது. ஆனால் அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து சொல்லின் முதலிலும் வராது, இறுதியிலும் வராது. சொல்லுக்கு நடுவில் தான் வரும் ஆயுத எழுத்து. நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா அது இது எது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சொல்லோட இடையில தான் வரும் ஆயுத எழுத்து, முன்னாடி வராது. இதெல்லாம் நம்ம ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்க மாதிரியே இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஞ ஞ ய வ ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக கூறப்பட்ட எழுத்துக்களை தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்கல்ல இந்த 4 வரிசை ஞ ஞ ய வ. ஸோ இதில் சொன்ன இந்த இதில் 4, இந்த இதில் 1, ஆனால் அதுக்கப்புறம் யா வரிசையில் 6, வா வரிசையில் 8. இதை தவிர வேறு எதுவுமே வந்துட்டு வராதான், சொல்லோட முதல்ல வந்துட்டு வராதான். மிச்சம் எல்லாமே வந்துட்டு சொல்லோட முதல்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன இந்த 4 மொத்தம் 4 10 18 19 எழுத்துக்களை தவிர மிச்சம் எந்த எழுத்துக்களுமே வந்துட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொன்ன எழுத்தை தவிர மிச்சம் எதுவும் வராதுன்றாங்க. ஆனால் இவ்வளோ தான். இதை நம்ம ஓரளவு நம்ம பார்க்கும்போதே ஒரு 2 தடவை வந்துட்டு சொல்லி பார்த்தோம்னாலே நமக்கு பதிஞ்சிரும் மனசில். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது பார்க்கலாம். மொழியின் இறுதி எழுத்துக்கள். இறுதியில் வரும் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். ஸோ ஒரு சொல்லோட லாஸ்ட்டில் வர எழுத்தை தான் வந்துட்டு இறுதி எழுத்துன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்டில் வர எழுத்தை முதல் எழுத்துன்னு சொல்லுவோம். அது பார்த்துட்டோம். இப்போ இறுதி எழுத்து பார்க்க போகிறோம். உயிர் எழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். ஸோ உயிரெழுத்தும் வராது, மெய் எழுத்தும் வராது. உயிர்மெய் எழுத்தாக தான் வந்துட்டு மொழியோட இறுதியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் வந்துட்டு இஞ்சு, இன்னு, இந்து, இப்பு, இஞ்சு, இந்து, இன், இப், இ, இர், இல், இவ், இல், இன். ஸோ ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்துட்டு உறிஞ்ச், வெறிந்த், அவ். ஸோ இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. 2 தான் வரும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உயிர்மெய் எழுத்தா மொழியோட இறுதியில் வரும். ஆனால் அதுக்கப்புறம் இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இ, இர், இல், இவ், இல், இல், இன். ஸோ இந்த 11 எழுத்தும் மொழியோட இறுதியில் வரும். இது கேட்க சான்சஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் மொழி இறுதி ஆகாத எழுத்துக்கள் ஸோ இறுதியில் வராத எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனிந்து வருவதில்லை, இது தெரிஞ்சதுதான். ஸோ உயிரெழுத்துக்கள் சொல்லோட இறுதியில் எப்போவுமே வராது, ஸ்டார்டிங்கில் தான் வரும். அண்ட் அதுக்கப்புறம் உயிரெழுத்துக்கள் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே இறுதியில் வரும். ஸோ இது ஆல்ரெடி பார்த்ததா, இங்கே இருக்குது. இறுதியில் வருவதில்லை, உயிர்மெய்யாக மட்டுமே வரும். ஸோ உயிர்மெய்யாக மட்டுமே வரும். அடுத்த அளபடை எழுத்துக்கள் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். ஸோ அளபடை எழுத்துக்கள் வரும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லோட இறுதியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அளபடினா என்ன அப்படின்றத அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். அடுத்த ஆயுத எழுத்துமே சொல்லோட இறுதியில் வராது. ஆயுத எழுத்து சொல்லோட ஆரம்பத்திலே வராது, இறுதியிலே வராது, நடுவில் மட்டும்தான் வரும். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு இக், இங், இச், இட், இப், இப், இர் ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. ஸோ இந்த 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லோட இறுதியில் வரதில்லை. இந்த லெட்டர்ஸ்லாம் நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இதெல்லாம் வராது அப்படின்றது. அண்ட் உயிரெழுத்துக்கள் ஞ எழுத்து வரிசையில் சொல்லில் இறுதியில் வராது. உயிர்மெய் எழுத்துக்களுள் ஞ எழுத்து வரிசை சொல்லில் இறுதியில் வராது. ஸோ இந்த ஞ அப்படின்றது ஆரம்பிக்குதா, இந்த எழுத்து வந்துட்டு இறுதியில் எப்பயுமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கார்த்திக், ஹாங்காங், சுஜித், மார்க்கெட், திலீப், மார்ச் போன்ற பிறமொழி சொற்களில் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவதுண்டு. இது எல்லாமே பிறமொழி சொற்கள்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நம்ம யோசிப்போம், இந்த மாதிரி எழுத்துலாம் மார்ச்சில் இச்சு வருது, திலீப்பில் இப்பு வருது, மார்க்கெட்டில் இட்டு வருது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பிறமொழி சொற்கள், தமிழ் சொற்கள் இல்லை, பிறமொழி சொற்கள். ஸோ இதில் வருது, இதில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எகர வரிசையில் கே முதல் நே முடிய
எந்த உயிர்மை எழுத்தும் மொழியின் இறுதியில் வருவதில்லை. ஸோ எகர வரிசையிலையும் அது வரதில்லை, உகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வரதில்லை. ஸோ நோ மட்டும் ஏன் வருதுன்னா ஓர் எழுத்து ஒரு மொழியாக துன்பம் எனும் பொருளில் வரும். ஸோ நோ அப்படின்ற எழுத்து மட்டும் ஓர் எழுத்து ஒரு மொழியில் வர்றதுனால அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். ஸோ மெய் எழுத்துக்கள் எங்கே வரும்? சொல்லோட இடையில் வருமா. ஸோ மெய் எழுத்து முன்னாடி வராது, பின்னாடி ஒரு சில லெட்டர் மட்டும் வரும். அண்டு இதுக்கப்புறம் மெய் எழுத்து 18மே வந்துட்டு சொல்லோட இடையில் வரும் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். உயிர்மையும் சொல்லின் இடையில் வரும், ஆயுத எழுத்தும் இடையில் மட்டும்தான் வரும். ஸோ உயிர்மை எழுத்துக்களும் ஆயுத எழுத்துக்களும் சொல்லின் இடையில் வரும். அதுக்கப்புறம் மெய் எழுத்துக்கள் 18மே வரும். அளபடை மட்டுமே உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபடை பற்றி உயர் வகுப்புகளில் அறிவீர்கள். ஸோ சிம்பிள். இதை நமக்கு ரீட் பண்ணும்போதே நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ஒரு 2 தடவை ரீட் பண்ணும்போது ஈஸியாக புரியும். அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பக்கத்தை படித்து வினாக்களுக்கு விடையளுங்கள். இது ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் பாருங்கள், ஏன்னா எக்ஸாமில் எப்படியும் கேட்குறாங்க, படித்து கேட்குற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது மொழியோடு விளையாடு. கணினினா கம்ப்யூட்டர்னா கணினி. காலிங் பெல்னா அழைப்பு மணி. இங்கே எழுத இது இல்லை, அழைப்பு மணி. அடுத்து மிஷின்னா இயந்திரம். அதுக்கப்புறம் ரோபோட்னா இயந்திர மனிதன். மிஷின்னா இயந்திரம், ரோபோட்னா இயந்திர மனிதன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர்னா கணினி, காலிங் பெல்னா அழைப்பு மணி, மிஷின்னா இயந்திரம், ரோபோட்னா இயந்திர மனிதன். அண்ட் அதுக்கப்புறம் அடுத்தது பார்ப்போம். இந்த மாதிரி ஆர்டராக கொடுத்துருக்காங்க, அந்த இதெல்லாம் நம்ம இது பண்ணி எழுதலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கீழே ஸோ இதெல்லாம் ஆன்சர் பார்த்து இது பண்ணிக்கலாம். இதை சுயத்து சரிதைனா அக்னி சிறகுகள். அதுக்கப்புறம் வந்துட்டு சிந்தித்து செயல்படும் தானியங்கி அப்படின்னா இயந்திர மனிதன் ஆன்சர். அடுத்து 10th ஒன்றுக்கு இயந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. அகரவரிசையில் அமையும் இலக்கியம் ஆத்திச்சூடி தான் அகரவரிசையில் படி இருந்துச்சு. புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டம் பெற்ற எந்திர மனிதன்னா சோஃபியா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்திய செலுத்திய ஏவுகணைனா அக்னி. ஸோ இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு தானாக செயல்படும் இயந்திரம் தானியங்கி. அப்துல் கலாம் வகித்த டேஸ் குடியரசுத் தலைவர். பதவி அப்படின்னு ஆன்சர். வகித்த பதவி குடியரசுத் தலைவர். ஆராய்ச்சி என்னும் சொல்லை குறிக்கும் சொல் ஆய்வு. சதுரங்க டேஸில் டீப் ப்ளூ வெற்றி பெற்றது. சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் மருந்து என்னும் சொல் ஔடதம். பொருள் தரும் சொல் ஔடதம். சொல்லும் பொருள் நம்மள பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்த கலை சொற்கள் இங்கே இந்த இதில் இருக்குது. கலை சொற்கள் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கைக்கோள் சேட்டலைட். மீன்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர். நுண்ணறிவு இன்டெலிஜென்ட். ஸோ அகைன் பார்க்கலாம். செயற்கை நுண்ணறிவுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், செயற்கைக்கோள் சேட்டலைட், மீன்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர், நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ். ஸோ எஸ், இதோட வந்துட்டு நம்ம 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறனால டைம் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியல. இதுக்கப்புறம் இந்த வீக் எண்ட்லேயே வந்துட்டு நம்ம 6th ஸ்டாண்டர்ட் புக்கை வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிடுற மாதிரி பிளான் பண்ணிடலாம். இடையில மேக்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.